சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருத்தசாங்கம் தில்லையில் அருளியது. இறைவனுக்குரிய 10 உறுப்புக்களை கூறி அவன் நம்மை அடிமை கொண்ட முறையை உணர்த்துவது இப்பகுதி. திருத்தசாங்கம் கீர்த்தி திரு அகவலிலும் கூறப்பட்டுள்ளது. ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமும் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண் மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பெறான் என்று. அழகும் இளமையுமிக்க கிளியே, எங்கள் திருப்பெருந்துறை மன்னனுடைய பெருமைமிக்க திருப்பெயரை ஆராய்ந்து உரைப்பாயாக என்று தலைவி கேட்கிறாள். படைப்புத் தொழில் புரிய வெண்டாமரையில் வீற்றிருக்கும் நான்முகன் அந்த தொழில் நடப்பதற்காக சிவபெருமானை செம்பவள மலை போல் கண்டு தியானித்து சிவந்த பெருமான் என்றழைக்கிறான். பார்க்கடலில் துயிலும் பரந்தாமன் தன் நெஞ்சில் தியாகேசப் பெருமானை வைத்து வழிபடுவதால் ஆரூரன் என்றழைக்கிறான். நீ எம்பெருமானை தேவதேவன் என்று சொல் என்று கிளி விடை கூறுகிறது. ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமை ஆளுடையான் நாடுரையாய் காதலவர்க்கு அன்பாண்டு மீளாக அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. குற்றமற்ற சொற்களை இனிமையாகச் சொல்லும் மரகத பச்சை கிளியே, ஏழுலகத் தலைவன் நம்மை ஆட்கொண்டவன், அவனுடைய நாடு எது? தலைவி கேட்கிறாள். தன் மீது காதல் கொண்டவர் மேல் அதைவிட அதிகமாக தானும் அன்பு கொண்டு மீண்டும் பிறக்காத வண்ணம் அருள் புரிபவனாகிய சிவபெருமான் நாடு என்றென்றும் தென்பாண்டி நாடேயாகும். இதை நீ தெளிவாயாக என்று கிளி கூறுகிறது. தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடு பாகத்தன் வாழ்பதியன் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேற் சிவபுரம் போர் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஊர். மகரந்தங்கள் செறிந்த பூக்கள் மிகுந்த சோலையில் வாழும் கிளியே, நம்மை ஆளுகின்ற உமையாள் ஒரு பாகன் வாழ்கின்ற ஊர் எது? தலைவி கேட்கிறாள். என்றும் புகழ்பாடி இப்புவியில் பக்தரெல்லாம் கைலாயம் போல கொண்டாடும் உத்தரகோசம் அங்கைதான் அவன் ஊராகும் என்று கிளி கூறுகிறது. செய்யவாய் பஞ்சிறையில் செல்வி நற்சிந்தை சேரையன் பெருந்துரையான் ஆருரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும்
ஆனந்தம் காண்உடையான் ஆறு. சிவபெருமான் நிறம் போல சிவந்த வாயும் பார்வதியின் நிறம் போல பச்சை சிறகம் கொண்ட செல்வ கிளியே, நம் மனத்தில் என்றும் இடங்கொண்ட தலைவனாகிய திருப்பெருந்துறை பெருமானுடைய ஆறு எதுவெனச் சொல்வாய்? தலைவி கேட்கிறாள். பெண்ணே, வானுயர்ந்த மனம் தன்னிடமுள்ள மலமாகிய ஆணவத்தை கழுவ வந்து இறங்குகின்ற சிவானந்தமே நம்மை உடையவன் ஆறாகும் என்று கிளி சொல்கிறது. கிஞ்சுக வாயஞ்சகமே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சன் மருவும் மலை பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்பம் மறு முத்தி அருளுமலை என்பது காணாய்ந்து. முள் முறுக்க மலர் போல சிவந்த வாயை உடைய கிளியே, என்றும் கேடில்லாத திருப்பெருந்துறை தலைவனாகிய மைந்தன் எழுந்தருளும் மலை யாது? தலைவி கேட்கிறாள். மனத்தில் உள்ள அறியாமை இருள் நீங்க ஞான வாழ் வீசி இன்பம் தரும் வீட்டுலகை அருளுகின்ற மலை எதுவோ அதுவே அவன் மலை. இதை நீ ஆய்ந்து காண்க என்று கிளி சொல்கிறது. இப்பாடே வந்து எம்பு கூடுபுகழ் என் கிளியே, ஒப்பாடாச் சீருடையான் ஊர்வதன்னே, எப்போதும் தேன் புரையும் சிந்தையராய் தெய்வப்பெண் எத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. என் அன்பு கிளியே, இந்த பக்கம் வந்து சொல். அதற்குள் என்ன கூட்டிற்குள் நுழைகிறாய்? ஒப்புரைக்க முடியாதவன் எந்த ஊர்தியில் வருகிறான்? தலைவி கேட்கிறாள். தேன் போன்ற சிந்தையும் சொல்லும் கொண்ட தெய்வ பெண்கள் போற்றி செய்ய அவன் எப்போதும் மகிழ்ந்து ஊர்வது ஞான ஆகாயமாகிய குதிரையேயாகும் என்று கிளி சொல்கிறது. கோற்றேன் மொழிக்கிள்ளாய் கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராயற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடை கான் கைக்குள் படையே. கொம்புத்தேன் போல் இனிய மொழி பேசும் கிளியே, குற்றமற்ற திருப்பெருந்துறை தலைவன் தன் பகைவர்களை வெல்லும் படைக்கலம் எது சொல்வாய்? தலைவு கேட்கிறாள். எதிர்த்தவர் ஆணவ அழுக்கை மாற்றி அவர்களை கசிந்து உருக வைத்து அவர்களுடைய 3 மலங்களின் மேல் பாயும் முத்தலை சூலமே அவன் கைப்படையாகும் என்று கிளி சொல்கிறது. இன்பால் மொழிக்கிள்ளை எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசையம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. பால் போல பேசும் பசுங்கிளியே, எங்கள் திருப்பெருந்துறை நாதன் திருமுன்பு முழங்குகின்ற முரசு எது என முடிவாய்? தலைவி கேட்கிறாள். அடியார்களின் பேரன்பால் அவர்களுடைய பிறவியாகிய பகை போகுமாறு பேரின்ப ஒலியளிக்கும் பரநாதமே அவன் பறையாகும் கிளி சொல்கிறது. ஆயம் ஒழிக்கிள்ளாய் அள்ளூரும் அன்பர்பால் மேயப் பெருந்துரையான் மெய்த்தாரென் தீயவினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனையாளுடையான் தாளி அருகாம் உவந்ததார். ஆராய்ந்து பேசும் அருட்கிளியே, வாயூரப் புகழ் பேசும் மெய்யன்பர்கள் பால் என்றும் விரும்பிச் சேர்ந்திருக்கும் திருப்பெருந்துறை நாதன் அணிந்துள்ள உண்மையான மாலை எது? தலைவி கேட்கிறாள். எந்த நாளும் தீவினை அணுகாதபடி நாயேனை காத்து ஆட்கொண்டவன் விரும்பி அணியும் மாலை மிக எளிய கொடியருகு மாலையேயாகும் கிளி சொல்கிறது. சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடி கூறாய் சாலவும் ஏதிலார்
துண்ணென்ன மேல் விளங்கி ஏர் காட்டும் கோதிலா ஏராங்கொடி. சோலையில் இருக்கும் பச்சை கிளியே, தூய்மையான தீர்த்தங்களுள்ள பெருந்துரை தலைவன், அவனுடைய அழகு விளங்கும் கொடி எதுவென கூறுவாயாக தலைவி கேட்கிறாள். அவனுக்கு மாறுபட்டவர்கள் மிகவும் திடுக்கிட வானத்தின் மேல் பறந்து அழகும் வெற்றியும் காட்டும் குற்றமில்லாத இடவக் கொடியே அவன் கொடியாகும் என்று கிளி சொல்கிறது.